அடிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி. ஊழிமணி திருபாத ஊரர் திருத்தா போற்றி. திருச்சிற்றம்பலம். 92வது பாடல். வேறொன்றையும் விரும்பாமை. தலைப்பு போட்டுங்க, வேறொன்றையும் விரும்பாமை அப்படிங்கிறது. அப்போ ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவர் மிக அப்படிங்கிறார். அப்போ ஐந்தொழும் சிவனை போலவே தாமும் ஐந்தொழில் செய்தலையும், சிவனை போலவே தாமும் ஐந்தொழில் செய்தலையும் காரணங்கள் ஆம் தொழிலும் சிவனது ஆணையினை பெற்று அவருள் ஒவ்வொரு தொழிலுக்கும் முதல்வனாய் நின்று செய்தலையும் போகம் நுகர் வெந்தொழிலும் முன்னை வினையின் பயனாக வருகின்ற உலக போகங்களை வெறுப்புடன் அனுபவிக்கின்ற கொடிய செயலை செய்தலையும் மிக மேவர் சிவனை அணைந்தோர் சிறிதும் விரும்பார். இப்போ சிவபெருமானை அடைஞ்சவங்க என்னெல்லாம் விரும்ப மாட்டாங்க. சிவபெருமானை அடைந்தவர்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் முதலாய் நின்று செய்தலையும் நான் முன்னாடி நிற்கணுங்கிறதையும் நினைக்க மாட்டாங்க. முன்னை வினையின் பயனாக வருகின்ற உலக போகங்களால் விருப்பும் வெறுப்புடனும் அனுபவிக்கக்கூடிய கொடிய செயல்களை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லு. அப்போ இதை சிவனை அணைந்தோர் இருப்பாங்க. சிவ சமவாத சைவர் என்பவர்களை முன்னே நாம் அறிந்தோம். சிவ சமவாத சைவர்கள் அவங்க சொன்னாங்கல்ல, சிவம் மாறியே நானும் அப்படின்னு சொன்னாங்க. அதை மறுத்தார். இப்போ முக்தியில் எண்குணங்களை பெற்று சிவத்தோடு ஒப்ப நின்று அவனது ஐந்தொழிலையும் செய்யும் என்பது அவரது கொள்கை. யார்? சிவ சமவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட கொள்கை என்னன்னா, முக்தி நிலையில் எண்குணங்களை பெற்று சிவத்தோடு ஒப்பு நின்று, எது ஆன்மா ஒப்பு நின்று ஐந்தொழிலையும் செய்யும் என்பது அவர்களுடைய கொள்கை. இப்போ இதை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ எண்குணம் வரும்னா நமக்கு இயல்பாகவே பாசங்களிலிருந்து நாம் நீங்கி இருக்கணுமே. நாம் இயல்பாகவே எண்ணத்தில் இருக்கிறோம், பாசங்களில் இருக்கிறோம். இயல்பாகவே பாசங்களில் இருக்கிறோம். அது இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருக்கிறான் இறைவன். இப்போ எப்படி சமவாதம், சிவ சமவாதத்தில் போய் நாம், அப்போ அவருடைய கொள்கையை ஆசிரியர் மறுக்கிறார், சிவ சமவாதிகளை மறுக்கிறாங்க. அப்போ சித்தாந்த சைவர் இதனை ஏற்பதில்லை. நாம் அதனால தான் எந்த சைவத்துக்கு போனாலும் சைவ சித்தாந்தத்திற்கு வந்தால் தான் அந்த ஆன்மா முக்தி நிலை போகும். இல்லை அப்படின்னா இப்படி பல குழப்பங்களுக்கு ஆட்பட்டு எங்கேயாவது ஒன்று தடைப்பட்டு நின்று போயிடும். உயிர்கள் சிவனுக்கு சமமாக முடியாது எந்த காலத்திலும். உயிர்கள் எந்த காலத்திலும் சிவனுக்கு சமமாக முடியாது. சிவமாம் தன்மை பெற்று அடிமையாக மட்டுமே இருக்கும், வேறு எதையும் செய்யாது. அப்போ உயிர் அறிவு நிலை வேறு, சிவத்தின் அறிவு நிலை வேறு. சிவத்தின் அறிவு நிலை வேறு. உயிர் அறிவிக்கவே அறியும், உயிர் அறிவிக்க அறியும். இறைவன் தானாகவே உணர்ந்து கொள்வான். வேறு ஒரே நேரத்தில் ஒன்றை மட்டும் இல்லை, பலதை உணரக்கூடிய. நாம் இப்போ ஒரு செயல் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் இறைவன் பல தொழில்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடியது. விளையாட்டு அதையும் ஒரே நேரத்தில் ஒன்றையே அறிவது ஆன்மா. சிவனே தானே அறிதலும் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிதலும் முதலிய சிவத்தின் இயல்பு. பொருளின் சிறப்பு தன்மை மாறாது. உயிர் சிவ அனுபவத்தை பெற்று நுகர்வதற்கு மட்டும் உரிமை உடையது. உயிருக்கு என்ன உரிமை உண்டு? சிவ அனுபவத்தை மட்டும் நுகர்ற உரிமை மட்டும்தான் உண்டே ஒழிய சிவமாகக்கூடிய இது கிடையவே கிடையாது. இப்போ நாம் வரணும், எங்கே திருக்கூட்டங்களுக்கு வரணும். அங்கே வந்த உடனே நாம் என்ன ஆகிட்டோம்? திருநீர் உருத்தராகம் கொடுத்த உடனே நாம் என்ன ஆயிடுறோம்? அடிமை ஆக மாட்டேங்கிறமே.
ஆமாம், நான் தான் சிவம்னு சொல்லிடுறாங்க. நான் அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்கள போய் ஏப்பா ஒரு குருநாதத்தை தீக்கி பெட்டியா, இன்னும் சாமி வந்து என்கிட்ட சொல்லுனீங்க, எனக்கு சாமியோ திருவருளே உணர்த்தும். அப்போ திருவருள் உணர்த்துன்னு சொல்கிற அவங்க ஒருத்தர் வந்து ஏப்பா இன்னும் தீக்கை பெறலையே, இன்னார் இடத்துல தீக்கை பெற்றுக்கோன்னு சொன்னால், போய் மடங்களில் தராங்க தீக்கை பெற்றுக்கோன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு திருவருள் உணர்த்துங்கிறார். அப்போ இன்னொருத்தர் வழியாக சொல்லுது, அது என்ன? இப்போ எல்லாம் திருவருள்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும்? சொல்கிறது திருவருள். நம்மளை ஒருத்தர் அடித்தாலும் திருவருள், திட்டினாலும் திருவருள், வாழ்த்தினாலும் திருவருள், குத்தினாலும் திருவருள். ஆமாம், அவர் குத்தனாங்க, அவர் என்ன பண்ணார்? தத்தா நம்பர் நேற்று வகுப்பில் சொன்னமே, இது நம்ம உயிர் சம்மந்தப்பட்ட சொந்தம், உடல் சம்மந்தப்பட்ட சொந்தம் இல்லை. ஆமாம், நம்மாலே. அதனால இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், அவர் எப்பொழுதும் நமச்சிவாயம் சொல்கிறாரு, சிவாய நம சொல்கிறாரு, இல்லை திருச்சிட்டம்பலம் சொல்கிறாரு. அவர் பேர் மறைஞ்சு என்ன போகுது அவருக்கு? திருச்சிட்டம்பலம் வந்துட்டாரா சொல்கிறாங்களா இல்லையா? திருச்சிட்டம்பலம் வந்துட்டு போயிடுச்சா? கடைக்கு வராங்க, என்னப்பா அந்த திருச்சிட்டம்பலம் வந்துட்டு போயிடுச்சா, இல்லை சிவாய நம்ம வந்துட்டு போயிடுச்சா, நமச்சிவாய வாழ்க்கை வந்துட்டு போயிடுச்சா, இப்படி தானே கேட்குறோம். அவங்க பேர் என்ன ஆயிடுச்சு? மறைஞ்சு போயிடுச்சு. அவங்க காரணமாக நிற்கிறது தான் நிற்கிது. அதுபோல் அந்த சிவானுபவத்தை நுகரும் ஆற்றல் தான் இந்த ஆன்மாவுக்கு. அந்த உரிமை மட்டும்தான் உண்டு, வேறு எந்த உரிமையும் அது கிடையாது. அப்போ உயிர் சிவானுபவத்தை பற்றி நுகர்ந்து மட்டும் உரிமையுடையது. உம்பர்பிரான் உற்பத்தி ஆதிக்கு உரியன் உயிர் தானும் சிவானுபவம் ஒன்றினையே உரித்து. இது சிவஞான சித்தியாரில் சொல்லப்படும். சிவஞான சித்தியாரில் சொல்லப்படும். சிவனை அணைந்தோர் சிவானந்தத்தில் மூழ்கி இருப்பதை தவிர ஐந்தொழில் செய்தல் போன்றவற்றை சிறிதும் விரும்பார் என அறியலாம். ஐந்தொழில் செய்ததை காரண கடவுள் என்போர் விஞ்ஞான கலருள் பக்குவம் பெற்ற சிவஞானம் பெற்றவர்கள் சுத்தமாயில் தோன்றிய உலகங்களில் புவனாதிகளாய் இருப்பார்கள். இவங்க யாருன்னா அனந்த தேவர், மந்திர மாகேஸ்வரர், அணு சதாசிவர். இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறவங்க? புவனாதிகளாக சுத்தமாயில் இருக்கிறவங்க, புவனாதிகளாக. அந்த இப்போ இத்தகைய தலைவர்கள் மல நீக்கம் பெற்றவர்களாயினும் மலவாசனை நீங்காமையால் அதிகாரத்திலும் போகத்திலும் சிறிது இச்சை உடையவர்கள். இவங்க அதிகாரத்திலையும் போகத்திலையும் கொஞ்சம் இச்சை உடையவர்கள். எதனால் அது இருக்குது அப்படின்னா, ஆணவ மல வாசனையினால் அது இருக்குது. இவங்களுக்கு யாருக்கு நல்லா பார்த்துக்குங்க, அனந்த தேவர், இதெல்லாம் சிவபூசையில் நம்ம வழிபாடு செய்கிறவங்க. அனந்த தேவர், மகேஸ்வரர், குருத்திரர், சதாசிவன், இவங்களுக்கெல்லாம் உண்டுன்னா உண்டு மலவாசனை உண்டு. அதனால தான் அவங்களாம் எங்கே வச்சிடுறோம்? பரிவார தெய்வங்களில் வச்சு வழிபாடு பண்ணிடுறோம். புரியுதா? அதெல்லாம் பரிவாரத்தில் வச்சு வழிபாடு பண்ணிடுறோம். அப்போ மல நீக்கம் பெற்றவராயின் வாசனை நீங்காமையால் அதிகாரத்திலும் போகத்திலும் சிறிது இச்சை உடையவர்கள். இவர்கள் சிவபெருமானது ஆணையை பெற்று தத்தம் அதிகார எல்லைக்குட்பட்டு, அவங்க சிவபெருமானுடைய ஆணைக்கு இணங்க தத்தம் அதிகாரங்களுக்கு உட்பட்டு ஆன்மாவிடத்தில் படைத்தல் முதலிய தொழில்களை செய்வார்கள். இப்போ அரசுக்கு மேலே ஒருத்தங்க இருக்கிறாங்க, முதல்வர் இருக்கிறாரு, தலைமைச் செயலர் இருக்கிறாரு, அவரும் ஐஏஎஸ் படித்தவங்க தான். மாவட்ட கலெக்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவரும் ஐஏஎஸ் படித்தவங்க தான். ஆனால் அந்த ஐஏஎஸ் படித்தவருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் அதிகமாக இருக்குது. இவங்க ஒரு அவங்க தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஆனால் இவர் என்ன பண்ண முடியும்? ஒரு மாவட்டத்தை தான் இவர் தன்னோட காட்சியில் வைக்க முடியும். அதுபோல் இந்த அனந்த தேவர்லாம் எப்படிப்பட்டவங்க? ஒரு மாவட்ட கலெக்டர் போல. ஆனால் படிப்பு என்ன படிப்பு? அதே ஐஏஎஸ் தான். தலைமைச் செயலர் படிச்சிருக்கிற அதே ஐஏஎஸ் தான் இவங்களும் படிச்சிருக்கிறாங்க. அவங்களோட அதிகாரம் மாநிலம் முழுக்க இருக்கும், இவரோட அதிகாரம் மாவட்டத்தில் தான் இருக்கும். ஆமாம், அதிகாரம் குறைவான இடம், அதை கண்ட்ரோலில் இருக்கிற இடம். அப்படி இவர்கள் சிவஞானிகள் மற்றும் எதிலும் பற்று இல்லாதவர்கள் ஆதலால் காரண கடவுளர் விளங்கும் நிலைக்கும் இவர்களுக்கு விரும்ப மாட்டார்கள். இவங்க
இந்த காரண கடவுளாகிய அனந்த தேவர், உருத்திரன், சதாசிவன், மகேஸ்வரன் இவங்களுடைய இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அந்த பதவியெல்லாம் இவங்க விரும்ப யார்? அடியார் ஞான நிலையில் இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்கள் இதை விரும்ப மாட்டாங்க. விரும்பியிருந்தால் சாமி என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து விரட்டி விட்டுருப்பார். அப்போ முதலிய இப்போ முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஜிலேபி நன்றாக உள்ளதுன்னு ஒன்று சாப்பிட்றோம். அடுத்தது பிறகு சேமியா பாயாசம் வருது. இப்போ தான் நான் இனிப்பு சாப்பிட்டேன், அதனால் எனக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் எனக்கு என்னது வயிற்றில் இடம் இல்லை, அதனால் பிடிக்கும் வேண்டாம், பாயாசத்தை வேண்டான்னு சொல்லிடுறோம். இப்போ வெண்கிறோம். இப்போ இது என்ன ஆகுது? வெறுப்பு ஏற்படுது. எதனால் வெறுப்பு ஏற்பட்டுச்சு? அதிகமாக சாப்பிட்டுட்டோம், இன்னொன்று வயிற்றில் இடம் இல்லை, அதனால் அதை வேண்டான்னு சொல்லிட்டோம். இதை வேண்டான்னு சொன்னதுக்கு ஒரு பிறப்பு உண்டு. ஏன்னா வெறுப்பு வந்துருச்சு இல்லை. இப்போ விரும்பி ஜிலேபி சாப்பிட்டுட்டோம், வேண்டான்னு பிடிச்ச உடனே வேண்டான்னு வெறுக்கிறோம். அது நமக்கு பிறவிக்கு ஆட்படுது. திருவருள் அப்படின்னு சொல்லி விட்டுறோம். வாங்கி குடிச்சுனா வாங்கி எடுக்கணும், உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படும். வாங்கி குடிச்சா வராது, அந்த நிலை வரணும். சிவான்னு கொடுக்கணும். ஆமாம், இதுதான். சிவாப்பா. சரி, அதனால தான் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாரு? மாணிக்கவாசகர் அம்மா கொஞ்சம் கவனிங்க. மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாரு? கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகளினும் எல்லேன் பிற தெய்வம் என்ன உன்னையல்லால் எங்கள் உத்தமனே. நீ எனக்கு பிரம்மா பதவி இருந்தால் கொடுத்து பாடேனா? அப்பா சாமி என்னை ஆளை கொடு. யார்? மாணிக்கவாசகர் சொல்கிறார். அடியார்னா என்னது? வேண்டேன் கல்வி, வேண்டேன் பிறப்பு இறப்பு. ஆமாம், எதுவுமே வேண்டாம். ஏன்னா சைவத்துக்குள்ளே முதல்ல வந்த உடனே என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய செல்வம் கிடைக்கும். அதனால தான் செல்வம் என்னும் அல்லலில் பிறத்தின்றார் மாணிக்கவாசகர். செல்வம் வரும், நல்லாவே கிடைக்கும். அதில் மயங்கிட்டோம்னா அடுத்தது என்ன சாமி கொடுப்பாரு? புகழ் கொடுத்துருவார். அந்த செல்வத்தை கொடுத்த உடனே புகழ். இப்போ நாமளே என்ன நினைக்கிறோம்? என்னை பார்த்து நீ கும்பிட மாட்டேங்கிறீங்கள நினைக்கிறோம்ல. ஏன்னா தலைவர் மட்டும் தான் திருக்கூட்டமா? வந்தால் தலைவர் மட்டும் கும்பிட்றீங்க, நாங்களாம் திருக்கூட்டத்தில் வேலையை செய்கிறது இல்லையா? அவரை மட்டும் காலில் விழுந்து கும்பிட்றீங்க, எங்களை கும்பிட்டா என்ன ஆகிடுவீங்க? கேட்குறோமா இல்லையா? அப்போ என்ன விரும்புது அந்த ஆன்மாவை? புகழை விரும்புது. நமக்கு தெரியாமையே இது நடந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு தெரியாமையே நடந்து கொண்டு இருக்கும். பேச்சா நாம் விளையாட்டாக நினைப்போம். ஐயா அவருக்கு மட்டும்தான் அந்த மரியாதையா, எங்களுக்கு இல்லையா? நாங்களாம் இல்லாமல் தலைவர் வந்து தொண்டர்கள் இல்லாமல் தலைவர் உண்டா அப்படின்னு கேட்குறோம். என்ன ஏன் செய்யலை? நான் எவ்வளவோ செய்கிறேன். அப்போ நீ செய்கிறேங்கக்குள்ளே அங்கே என்ன இருக்குது? தற்போதம் இருக்குது. தற்போதம் நம்ம இடத்துல விளங்கி நிற்குது. தற்போதம் இருக்கும் இடத்துல என்ன வராது? திருவருள் கட்டாயம் நமக்கு வராது. திருவருள் கட்டாயம் நமக்கு வராது. அப்போ நம்ம இடத்துல என்ன இருக்கக்கூடாது? எது நடந்தாலும் திருவருள். இன்னைக்கு ₹1 உங்களுக்கு கொடுக்க வைக்கிதுன்னா திருவருள். என்கிட்ட உங்கள்கிட்டருந்து எனக்கு ₹1 கொடுக்க வைக்கிதுன்னா அதுவும் திருவருள் தான். நம்மால் எதுவும் நினைச்சா நடத்த முடியும். நம்மால் எதுவும் என் செயலாவது யாதொன்றும் இல்லை அப்படி இருக்கும். அப்போ அதனால தான் என்ன சொன்னாங்க? போகம் வேண்டி வேண்டிலேன் புறந்தராதி இன்பமும். அந்த இன்பம்லாம் எனக்கு வேண்டாம் சாமி, என்னை ஆளை விட்டுடுங்க அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். அது மட்டுமா? வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணு மின்னும் சிவம் வேண்டாதவரை தீண்டேன். ஆமாம், திருவாசகம் இப்படி வேண்டாங்க. வேண்டாம்பா. புகழே பெரிய பதம் எனக்கு புராணனா நீ தந்த அருளாதே. தந்தராதப்பா புகழை, அதில் மயங்க அப்படியே போயிடுவேன் நான். வேண்டாம். புகழே பெரிய பதம் எனக்கு நீ தந்துடாத. ஆனால் சொல்லுவோம் வாயில்,
மனசு. அவங்களுக்கு மட்டும் மாலை போடுறாங்க, நமக்கு ஒரு துண்டு மாலை போடுவாங்களா? நிற்போம். நம்மளை கூப்பிடுவாங்களா? அங்கேயே நிற்போம். கூப்பிடணுன்னா கொஞ்சம் அப்படி எட்டி ஒரு அசைஞ்சு கொடுத்து பார்ப்போம், நான் இருக்கிறேன்னு அண்ணா அப்படிம்போம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை அப்படியாவது கூப்பிடுவாங்களா? நம்மளை மறந்துட்டாங்க போல், அப்படியாவது நம்மளை கூப்பிடுவாங்களா? இப்போ தலைவர் நான் கேட்டேன்னு சொல்லி அந்த நேரத்தில் கூப்பிட்டு சொல்கிறோம், திருக்கோட்டை தலைவர்கிட்ட, ஏப்பா நான் கேட்டேன்னு சொல்லுப்பா. அது வரைக்கும் அங்கேயே 2 பேரும் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் என்னவோ மற்ற ஒரு நன்கொடையாளர் பாராட்டி கொண்டு இருக்கும்பொழுது இவருக்கு ஒரு மாலையும் அந்த சால்வையும் வேணும். அதுக்கு என்ன பண்ணும்? ஏப்பா அவரை நான் முருகன் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தலைவர் அப்படின்னு உடனே என்ன பண்ணோம்? உடனே போடணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அவர் நான் இவ்வளோ காலம் இவ்வளோ உழைச்சி எனக்கு என்ன கொடுத்தீங்க? இவ்வளோ காலம் இவ்வளோ, அப்போ ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தானே இறைவனுக்கு தொண்டு செய்திருக்கிறோம். அப்போ அதெல்லாம் அங்கே நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நமக்கு இறைவன் கொடுக்கணும்னு முடிவுப்பட்டால் நீங்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போனால் கூட அது உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார்னா பக்கத்துலேயே இருந்தாலும் ஒன்று தர மாட்டார். அது கொடுத்தா கூட என்ன பண்ணுவோம்? நீ வாங்கி அவர் கொடுப்பாரு, நீ வேண்டான்னு இவ்வளோ பிரச்சனை பண்ணி வாங்குகிறோம், வாங்கி இந்த பக்கம் வப்ப யாரோ ஒருத்தர் தூக்கி போயிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு கொடுக்க வேண்டியது வந்துச்சு, நமக்கு அனுபவத்துக்கு அது இல்லை, அது போயிடுச்சு. அனுபவத்துக்கு இருந்திருந்தால் என்ன இருக்கும்? அது நம்மளோட தான் இருந்திருக்கும். நமக்குன்னு உண்டாயிட்டா எங்கே இருந்தாலும் வந்துடுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் எப்பொழுதும் வந்து சேரும். அப்படி உயிரின் கொன்றை தொங்கு பொன் அடியார்க்கு சொர்க்க நரகம் பொருளாவே சம்பந்தர் சொல்வார். இந்த அடியாருக்கெல்லாம் சொர்க்க நரகம்லாம் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, நேராக எங்கள் சாமி மட்டும்தான். இப்போ தாங்க வந்து நவகிரகங்களோ பரிவார தெய்வங்களோ இப்போ தான். பழைய காலத்தில் அன்னைக்கே வடிவம் கிடையாது, சிவம் மட்டும்தான். ஆனால் தான் இன்றைக்கி பழைய நிறைய கோயில்கள் எடுக்கும்போது தான் சிவலிங்கமும் நந்தி மட்டும்தான் கிடைக்கும், வேறு எந்த சாமியும் கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் என்னைக்கு வடிவம் தாங்கி வரானோ அப்போவே அது அருள் சக்தியின் வடிவம் தானே சொல்லப்படுது. உருவம் இல்லாத அருவுருவமாக இருக்கக்கூடிய, உருவமற்று இருக்கக்கூடிய இறைவன் உருவம் தாங்கும் பொழுது என்னவா தாங்குறான்? அருள் சக்தியின் தான் வடிவமாக தாங்குறான். அப்போ நம்ம சக்தி வழிபாடு என்பது தனியாக நமக்கு தேவையில்லை. அப்போ சிவனன்றி வேறொன்றை அறியார். 93. எல்லாம் அறியும் அறிவு உயிரினும் இங்கு அவர் ஒன்று அல்லாது அறியார் அற அப்படிங்கிற. எல்லாவற்றையும் அறியக்கூடிய சிவனது அறிவாகிய திருவருளை நாம் பெற்றாராயினும் அணைந்தோராகிய ஞானிகள் அவற்றின்கண் கொண்டு சிவனை தவிர வேறு ஒரு பொருளை சிறிதும் அறிய மாட்டார். வேற பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எதை பற்றி? வேற எதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் அவங்களுக்கு இல்லை. எல்லாம் அறியும் அறிவு, எல்லாவற்றையும் அறியக்கூடிய சிவனது அறிவாகிய திருவருளை உரினும் தாம் பெற்றிருப்பவராயினும், அந்த அறிவை அந்த ஞானத்தை இறைவன் கொடுத்திருந்தாலும் இங்கு இம்முக்தி நிலையில் இவர் இவ்வணைந்தோர், யார் இவர்னா இவ்வணைந்தோர் என்ன பண்ணாங்க? ஒன்று அல்லது ஒரு பொருளாகிய சிவத்தை அன்றி அற அறியார், வேறொரு பொருளை சிறிதும் அறியார்கள். நாம் யாராவது திருக்கூட்டத்துக்கு வந்து சிவபெருமான் மட்டும் போதும்னு நினச்சோம்னா இல்லை. திருக்கூட்டத்துக்கு வராங்க, ருத்ராட்சம் திருநீர் போட்டுக்கிறாங்க. அடுத்து சனிக்கிழமான எனக்கு வந்து சரியில்லைன்னு சொன்னாங்க, சனி பகவானுக்கு பால் வாங்கி கொடுக்கணும், எள்ளு உருண்டை வாங்கி கொடுக்க சொல்லிக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கணும். நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா? நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா? சரி சரி. இல்லை வாங்கி கொடுக்கணும். எந்த நிலையிலும் எந்த நிலையாக இருந்தாலும் ஆன்மா என்ன பண்ணும்? ஒரு துணையை கொண்டு தான் அறியும். அது தானாக அறியவே அறியாது, தானாக அறியவே அறியாது. கட்டு நிலையில் அதற்கு துணையாய் இருப்பவை கருவிகள்.
கட்டு நிலைனா ஆணவ கட்டில் இருக்கும் பொழுது அதுக்கு துணையாக நிற்கிறது எதுங்க? கருவி கரணங்கள். இந்த உலக அறிவை தருமை அன்றி மெய்யின்மையில் தரமாட்டா. இந்த மெய் அறிவை தராது. இது உலகத்துக்கு என்ன பண்ணாது? அது மெய் அறிவை தராது. உலக அறிவு மயக்க அறிவினால் அறியக்கூடியது. மயக்கம் உள்ள வரையில் மெய்யறிவு என்ன பண்ணாது? விளங்கி தோன்றாது. சுத்த நிலையில் கருவியில் நீங்கிய பொழுது மெய்யறிவை பெறுவதற்கு துணை செய்வது எது? அப்போ சுத்த நிலையில் என்ன ஆயிடுச்சு? உடம்புலாம் போயிடுச்சு. இப்போ எப்படி சாமி நான் இறைவனை கும்பிட்றது அப்படின்னு கேட்டியா? அதுவே உயிருக்கு உயிராய் என்றும் உடனாய் இருந்தும் சிவனது அறிவாகிய திருவருள் எல்லா அறியும் அறிவு என்று ஆசிரியர். இது இந்த ஜீவகரணங்கள்லாம் என்ன போயிடும்? சிவகரணங்களாக மாறிடும். சிறியவாகிய கருவிகளால் உயிர் அறிந்து சிறுமையுடைய உலகத்தை வியாபகமாகிய திருவருள் உயிர் அறிவது வியாபகமாகிய சிவத்தையே ஆன்மாவின் இயல்பு. இப்போ சிவத்தை அறியறது. இப்போ இது ஆன்மாவோட இயல்பு என்னன்னு பார்த்தீமா? ஆன்மாவின் இயல்பு இப்படிப்பட்ட தகையால் மனம் முழுவதும் நீங்கி சிவத்தை சார்ந்த பொழுது அதன் அறிவு சிவம் ஒன்றையே அறியுமன்றி வேறொன்றை அறிய மாட்டா. அது என்ன பண்ணுங்க? சிவன் ஒன்றையே அறியக்கூடியதாக இருக்கும். அப்போ பளிங்கு மாளிகைக்கு அருகில் பளிங்கு மாளிகைக்கு அருகில் வைத்தால் மாணிக்கத்தின் ஒளி முழுமையாக பெற்று நிற்கும். அந்த அளவில் அருகில் வேறொரு பொருளை, இப்போ பளிங்கு பக்கத்தில் வேறொரு பொருளை வச்சோம்னா அதைத்தான் காட்டும். அது போன்று ஆன்மா சிவத்தை அன்றி வேறொன்று அறியா நிலை. எது? ஜீவன் முக்தர்களோட முக்தி நிலையில் அது எங்கே இருக்குது? ஒளிப்பொருளாகிய சிவத்திடம் இருக்குது. அது வேறு என்னத்தை பார்க்காது? வேறு ஒரு பொருளை பார்க்காது. திருவருள் கண்ணை சிவத்தை இனிது உணர்ந்து நிற்றலால் ஆன்மாவிற்கு சிறிதும் குறைவில்லாத இன்பமே உண்டாவதை அன்றி துன்பம் சிறிதும் உண்டாகாது. அங்கே துன்பங்கிற பேச்சுக்கே இடமில்லை. பிறிதொரு பொருளை உணராமை பற்றி ஆன்மாவிற்கு ஒரு குறையும் இல்லை. மற்றவை பற்றி தெரிஞ்சுக்காதனால ஆன்மாவுக்கு என்ன இல்லை? ஒரு குற்றமும் இல்லை. பிறவற்றை அறிதல் பந்தம் அப்படின்னு ஒரு தலைப்பு. அப்போ சிவம் ஒன்றை ஆன்மா அதற்குரிய பொருள் சிவத்தை தவிர வேறொரு பொருளை அறிந்தாலும் அது ஆன்மாவிற்கு பந்தமாய் முடியும். சிவத்தை இல்லாமல் வேறு பொருளை அணிஞ்சோம்னா என்னாச்சு? முனிவர் கணக்கு தாச்சு. எலிக்கு பயந்து சம்சாரியான கணக்கு. முனிவர் எலிக்காக என்ன பண்ணிட்டாரு? சம்சாரி ஆகிட்டார். ஒரு துறவி சம்சாரி ஆகிட்டார். அப்போ அந்த பந்தம் இல்லை, நீங்களும் ஒரு பூனையை வளர்த்துங்க. அப்போ இந்த பந்த முக்தி பயனுக்கு இடையூறாக விடும். ஆகவே ஞானிகள் பிறவற்றை அறிதலை சிறிதும் விரும்பார்கள். இப்போ நம்ம வந்துட்டோம், திருவாசகம், தேவாரம், திருக்கோயில், பூசை இதை விட்டுட்டு தொலைக்காட்சி பெட்டி, செல்ஃபோனு, ஊரை என்ன சொல்லுவாங்க, புறம் கூறுதல், இதெல்லாம் இருந்தால் எதை மறந்துடுவோம்? சிவத்தை மறக்கணுன்னா இதெல்லாம் செய்யலாம். இதை மறக்கணுன்னா சிவம் ஒன்றை பிடிச்சா போதும். நீ சிவத்தை மறக்கணும்னா இத்தனையும் பிடிக்கணும். நான் சிவத்தை பிடிச்சோம்னா இது அத்தனையும் நாம் மறந்துடுறோம். ஒன்றை பிடிச்சோம்னா போதும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதும் 5 எழுத்து சொல்லணும். பேசினா திருமுறையோ திருவருளையோ பற்றி பேசணும். வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது. வேறு எதாவது பேச வந்தால் கையெடுத்து தலைக்கு மேலே ஒரு கும்பிடு, காலில் விழுந்து ஒரு கும்பிடு, திருச்சிட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போகணுமோ அவ்வளோ ஸ்பீடாக. ஏன்னா அது லேசாக வந்து தொட்டு பார்க்குது வினை நம்மளை. அப்படியே லேசாக வந்து இந்த பாரு இவன் இப்படி அப்படின்னு சொல்லி லேசாக என்ன பண்ணுங்க, தொட்டு பார்க்குது. தொடக்குள்ளேயே என்ன பண்ணிடணும், நாம் ஓட்டமாக ஓடிடணும். ஆமாம், ஓடியே போயிடணும். உழவனுக்கு இழைத்த பொற்குழம்பு கலப்பையின் நுனியில் அமைந்து
கருவி தங்கத்தில். இப்போ நமக்கு எப்படின்னா இதெல்லாம் எப்படின்னா, உழவன் உழவு செய்கிறான், அவனுக்கு அந்த ஏர் கலப்பைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது நுனியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இரும்பால் இருக்கும். அது தங்கத்தில் இருந்தால் ஏதாவது புரோஜனமா? அதுபோலத்தான் இந்த உலக வாழ்க்கை ஞானிகளுக்கு. அதுபோலத்தான் இந்த உலக வாழ்க்கை ஞானிகளுக்கு. அதனால் ஒரு புரோசனமும் நமக்கு ஆக போகிறதில்லை. அவனுக்கு அறிவில்லை, அதனை அறிந்து நாம் வந்து அந்த தங்க பூன் போட்ட அந்த இதை ஓட்டுவோமா, அதெல்லாம் டே அப்பா நீ வை, முதல்ல நான் கொண்டு போய் இதை விற்று பணத்தை பேங்கில் போட்டு வந்தேன். இன்றைக்கி அது ஒரு பவுன் 1 லட்சம் ரூபா. அது எப்படியோ 1 கிலோவில் இருக்கும். அது எப்படியோ 1 கிலோவில் இருக்கும். 1 கோடி ரூபா ஆச்சு. போய் போட்டால் போதும் அப்படின்னு நினச்சி, ஆமாம், அவர் பிக்சர் டெபாசிட் போட்டு இனிமேட்டு என்ன பண்ண மாட்டார், நிலத்தை உடமாட்டேங்கிற நிலைக்கு வந்துடுவார். நிறைய கதை சொல்கிறோமோ எல்லாம் அவங்கவுங்க கதையை தான் பேசுகிறீங்க. திருவருளை பெற்ற பின்னும் அது கண்ணாக இறைவனை உணர்ந்து அவனிடத்தில் அடங்கி நில்லாது தற்போதத்தால் பிறவற்றை உணர்ந்து மீண்டும் உலக பந்தத்திற்கு ஆட்படும். மீண்டும் என்ன பண்ணிடுச்சு, எதனால்? தற்போதத்தால் பிறவற்றை உணர்ந்து. பாருங்கள், யாருக்காக இருந்தாலும் வருங்க அந்த நாம் தினசரி சொல்லிகிட்டே இருக்கணும், சாமி என்னிடத்தில் யானையானது வராமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிற நிலை வரணும். அப்போ ஆமையும் ஞானியும் 94வது பாடலுக்கு தலைப்பு ஆமையும் ஞானியும்னு போட்டுக்குங்க. புலன் அடங்கி தம் முதல்வன்கண் புக்குருவர் போதார் தலன் நடக்கும் ஆமை தக அப்படிங்கிறது. தலன் அப்படின்னா நிலத்தில், நடக்கும் ஆமை கொண்டு கூட்டுதல்ல பாருங்கள், நிலம் தலன் நடக்கும் ஆமை தக புலன் அடக்கி தம் முதல்வன்கண் புக்குவார் போவார். எளிமையாக புரிஞ்சிடும் உங்களுக்கு கொண்டு கூட்டிட்டீங்கன்னா. அப்போ தலன்கிறது நிலத்தில், நடக்கும் ஆமை இயங்கும் பொழுது தனக்கு தீங்கு வரின்னு தன் உறுப்புகளை சுருக்கி ஒட்டி கொள்ளும். இந்த ஆமை அப்படியே இப்போ என்ன பண்ணுதுங்க, மெதுவாக எப்படி போகுது, நடந்து போயிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு தீங்கு வருது, ஒரு குச்சி கொண்டு போய் அதுக்கிட்ட பக்கத்தில் வச்சிங்க, ஒரு இடி இடிச்சிங்கன்னா என்ன ஆகும், 5யும் என்ன தலை கை கால் 5யும் என்ன பண்ணிடும், உள்ளுக்குள்ளே நுழைச்சிக்கிட்டு தன்னை பாதுகாத்து கொள்ளும். அந்த ஆமைகள் போல ஞானிகள் தன்னை பாதுகாத்து கொள்வாங்க. ஒரு தீங்கு வருதுன்னா சிவசிவா சிவசிவான்னு ஓடிடுவாங்க. அந்த ஆமை எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ளுதோ அதுபோல அப்போ ஆவா ஞானிகளுக்கு ஆகா. ஆவானா ஆசை, ஞானிகளுக்கு என்ன ஆகுது, ஆகாது. வீட்டு நிலையில் உள்ள ஞானிகள் எப்பொழுதும் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார். பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார். அவரிடத்தில் ஆசை எழுமோ, அவங்ககிட்ட போய் ஆசை வருமானா, வராது. ஆசை வந்துருச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே வந்துருச்சு. ஆசை வந்தால் எல்லாம் வந்துருச்சு. உலகில் வாழும் போதே சிவத்தை அடைந்து அதனோடு இன்றி நின்று பின்னும் பண்டைய பழக்கத்தால் உயிர் சார்பு பொருட்சார்பு ஆகியவற்றின் மேல் ஆசை நிகழ்தல் கூடும். இது பழசோட நினைவுனால ஏதாவது ஒன்று எனக்கு அந்த காலத்தில் அவன் எப்படி நின்னான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன ஆகிடும், அதை வச்சு அப்படியே போயிடும். அதை திருவள்ளுவர் மெய் உணர்வு என்ற அதிகாரத்தில் வைத்து நில்லாமல் அதன் பின் அவா அறுத்தலை வைத்து கூறியமையும் நாம் பார்க்கலாம். திருக்குறளில் அவா வெகுளி இன்னா சொல் இவை 4ம் ஆமாம் இழுக்கா என்றது. அதன் பின் அவா அறுத்தலை வைத்து கூறியமையும் கருதத்தக்கது. அவா என்பது உள்ளது போதும் என்று அமையாமல் இது வேண்டும் அது வேண்டும். இந்த ஆசைங்கிறது சும்மா இருக்காது. அதனால தான் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள். ஆசை படப்பட ஆசை விட ஆமாம் பார்த்தீங்க. எது வேணும் நாம் முடிவு பண்ணிக்கலாம். துன்பமா ஆனந்தமா, இன்பம் கூட சொல்லலைங்க. திருமூலர் நல்ல தெளிவாக அதில் சொல்லிட்டார். இன்பம்னு சொல்லலை, ஆசை விட என்ன கிடைக்கும், ஆனந்தம். ஏன் ஆனந்தம், அங்கே துன்பம்னு சொன்னாரே.
இங்கே இன்பம் தானே சொல்லணும் அப்படின்னு பார்த்தா துன்பம் இன்பம் வரும். இன்பம்னு ஒன்று போட்டினா அதுக்கு துன்பம்னு ஒன்று வரும். ஆனந்தம்னு ஒன்று போட்டினா தமிழுக்கு எதிர்ப்பதம் போட்டா பேரானந்தம். அதற்கு எதிர்ப்பதம் போட்டிங்கன்னா பேரானந்தம் தான் கிடைக்கும். கீழே ஆமாம் ஆமாம். அப்போ இந்த குறளில் அதனே அரா இயற்கை அவா என்பார். அறாவை எவ்வளவு பெற்றாலும் அதன் மனநிலை ஏற்படாமை, எது போதுங்கிற மனநிலை நம்மகிட்ட இல்லாத வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது, தற்போதும் ஒழியாது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்குகிறோம், அதோடு நிறுத்திடணும். எனக்கு இது போதும், லிமிட். என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ தான் என்னால் இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பிட முடியும், எனக்கு இவ்வளோ போதும். எனக்கு உனக்காக நான் சாப்பிட்டேன்னா என்ன ஆகிடும், என் உடம்பு கெட்டு போயிடும். அப்போ உயிர் கெடாமல் இருக்கணும்னா அது என்ன பண்ணணும், ஒரு எல்லைக்குள் வகுத்து கொண்டு வாழணும். எல்லைக்குள் ஒரு கொள்கை, அதான் குறிக்கோள் இல்லாது கெட்டுன்னு சொல்லுவார் அப்பர் சுவாமி. ஒரு குறிக்கோளோடு வாழணும். இதுக்காக நான் எதையும் செய்வேன், அதற்காக எது வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையோடு நாம் வாழணும். ஆசையின் விளைவு அதுதான் நம்ம பார்த்தோம். அந்த முனிவர் கதையை என்ன பண்ணார் அவர்? ஆமாம், ஏமா ஆசைக்கு அதுதானே சொல்ல முடியும். ஒரு எலியினால வந்த பிரச்சனை தானே. சிவானந்தத்துள் ஒடுங்குதல். உலக ஆசை முடிவில் தோன்றி கொண்டே இருக்கும். அதுக்கு உலக ஆசைக்கு முடிவே இல்லை, தோன்றிக்கிட்டே இருக்கும். எனவே மனதை அடக்குதற்குரிய வழி ஒன்று தான். மனசை அடக்கிறது தான் ஒரே வழி. எப்படி? நாம் எப்பொழுதும் உடனாகி இருக்கின்ற சிவனை இடைவிடாது உணர்ந்து நிற்ற பின் ஐம்புலனை நாடி ஓடுகின்ற மனம் மெல்ல மெல்ல அதனை விடுத்து, உடனே விடுன்னா சொல்லலை, மெல்ல மெல்ல பையாவே சென்று பாண்டியர்க்காகவே மெதுவாக போய் பாண்டியன்கிட்ட போயிடுச்சு. அது மாதிரி இப்போ மெல்ல மெல்ல அதனை விடுத்து அவனிடத்தே சென்று ஒடுங்கும். அங்கனம் ஒடுங்கிய நிலை வாய்க்குமானால் உலக வாசனை தாக்காதொழியும். யாருக்கு? இறைவனிடத்தில் போய் ஒடுங்கிருச்சுன்னா உலக வாசனை தாக்காது. ஞானிகள் இம்முறையில் மனத்தை அடக்கி சிவஞானத்தில் ஒடுங்கி உலக நிலையாதிருப்பர். இப்போ உலகை நினையாதிருப்பர். ஒரு கருத்தையே புலனடக்கத்தின் தம் முதற்கண் புக்குவார்கள். இதனால்தான் ஆமை எப்பொழுது தீங்கு வருமோ தன்னை உள்ளடக்கி கொள்ளும். இப்போ ஆமைக்கு இருக்கிற அறிவு கூட என்ன இல்லை, ஞானிகளுக்கு இருக்குது, நமக்கு இருக்குதா? இல்லை. அப்போ நாம் ஆமையோட குரங்கோட நாயோட அவ்வளோதான். நாயினும் கடைப்பட்ட நாயேனை நயந்து நீ ஆட் பண்ண. மாணிக்க வாசகருக்கு கூற்று இல்லை, அது நமக்காக எழுதப்பட்டது. இப்போ ஒரு ஆமைக்கு தெரியுது நமக்கு இது தீங்கு அப்படின்னு, தீங்குன்னு தெரியுது. அதே ஆமை இன்னொரு இடத்துல துன்பப்படும் ஆசையினால். அதை கொண்டு போய் ஓட்டை பிரிக்கணும்னா என்ன பண்ணும், நல்லா தண்ணியில் போட்டு கீழே தணலை மூட்டினோம்னா என்ன ஆகும், தண்ணி வெதுப்பான உடனே அது அப்படியே வந்து குதிகளிக்கும். காடு கை தலையெல்லாம் வெளியில் விட்டு நீந்தி விளையாண்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே சூடு ஏற ஏற அப்படியே அந்த குதிகாலம் என்ன ஆகிடும், அப்படியே வேகமாக கை கால் அடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படியே திருவரு, அவ்வளோதான், நிலை முடிஞ்சிடும், செத்து போயிடும். அதுதான் ஆமைக்கு, அதுதான் வழி. ஓட்டை நீங்கள் தனியாக பிரிக்கணும்னா அதுதான் வழி. வராது. அது நீங்கள் ஓட்டு மேலே கல்லை தூக்கி போட்டாலும் உடையாது. இல்லை. அதனால் அந்த ஆமை வந்து எப்படி தன்னை காத்து கொள்ளுது, அதுபோல் உயிர் என்ன பண்ணும், ஐம்புலன்களையும் அடக்கி வஞ்ச புலனைந்தும். இந்த புலனைந்து என்ன பண்ணும், நமக்கு வஞ்சனையே செய்ய. இது ஏதாவது நல்லது காமிக்குமானா காமிக்காது. நீ போய் நஞ்சுண்டேஸ்வரத்தை பார்த்துட்டு இருந்தா அப்போ தான் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அம்மா சீலை கட்டிட்டு வந்துடும். எங்கே எடுத்தீங்க?
இங்கே அவ்வளோதான். தோடுடைய செவியனோடு நிறுத்திவிட்டு அந்த அம்மாட்ட போய் சாரதியிலே எடுத்தீங்க அந்த கடையில் நான் பார்த்தப்ப இல்லையாப்பா, எந்த கடையில் எடுத்த அப்படின்னு என்ன போயிடுவோம் அந்த ஆமாம் அந்த கவனம் அங்கே போயிடும். ஆமாம், அது எப்பொழுதுமே அந்த புலன் 5 எப்படின்னா சுவாமிகிட்ட ஒன்று போக விடாததுக்கு ரவுண்டுக்கு அணைக்கட்டு சுற்றி சுற்றி அதெல்லாம் மீறி தான் அப்போ திருவருளை பற்றணும். அப்போ ஞானிகள் இம்முறையில் மனத்தை அடக்கி சிவானந்தத்தை ஒடுக்கினர். நமது திருமடங்களில் ஒடுக்கம் என்று ஒரு இடம் உண்டு. திருமடங்களில் ஒடுக்கம் என்ற ஒரு இடம் உண்டு. ஒடுக்கம் ஆச்சாரிய மூர்த்திகள் இருக்கும் இடத்திற்கு ஒடுக்கம் என்று பெயர். அவருக்கு அணுக்க தொண்டராக ஒருத்தி இருப்பார், அவருக்கு ஒடுக்க தம்பிரான் சுவாமிகள்னு பேர். ஒடுக்க தம்பிரான் சுவாமிகள்னு பேர். ஆமாம், அவர் தான். அதாவது அந்த மடாதிபதிக்கு அடுத்தது அவர் தான் எல்லாமே. அவருக்கு ரொம்ப நெருங்கி இருப்பார். அதனால தான் அவருக்கு ஒடுக்கத்தில் இருக்கிறவர் கூட இவர் இருக்கிறதுனால இவருக்கு ஒடுக்க தம்பிரான் சுவாமிகள்னு பேர். இந்திரியங்கள் யாவும் ஒடுங்கி தவம் செய்கின்ற இடம் ஆதலின் அதற்கு ஒடுக்கம் என்று பெயர் ஏற்பட்டது. ஒடுக்கம்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்கள்லாம் யாவும் ஒடுங்கி தவம் செய்யக்கூடியது. அங்கு உடலிலிருந்து பணிவிடை புரியும் அணுக்க தொண்டருக்கு ஒடுக்க தம்பிரான் என்று பெயர் உண்டு. புலன்கள் ஒடுங்கி இருந்தும் தம்பிரான் என்பது அதற்கு பொருளாகும். புலன்கள் ஒடுங்கி இருக்கும், அதனால் அவருக்கு தம்பிரான் அப்படின்னு பெயர். அடுத்தது 95வது பாடல். சிவனைப் போலவே எங்குமாய் நிற்றல் அவனை அகன்று எங்கும் என்றா ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல். எந்த இடத்திலும் சிவனை நீங்கி இல்லை. அவ்வாறே சிவமாம் தன்மைப்பட்டது சிவனாகவே உள்ள இந்த ஜீவன் முக்தனை நீக்கி எவ்விடமும் இல்லை. இந்த ஜீவன் முக்தலை நீங்கி எந்த இடமும் இல்லை. அவனை அப்படின்னா அவனைனா யார்? சிவனை. அவனைனா சிவனை அகன்று நீங்கி எங்கும் எவ்விடத்தும் இன்றாம் அப்படின்னா இல்லை. சிவன் இல்லாத எங்கேயாவது இருக்குதா? அப்புறம் நாம் ஏன் சிவத்திட்ட மற்றவன்ட்ட சண்டைக்கு போகிறோம்? இப்போ நாம் ஏன் மற்றவன்ட்ட சண்டைக்கு போகிறோம்? அதுவும் சிவன் தானே, அங்கேருந்து சிவன் தானே இயக்குது. அங்கு அவ்வாறே அவனே இவனை சிவமாம் தன்மை பெற்று ஜீவனாக உள்ள இந்த ஜீவன் முக்தனை ஒளிந்து நீங்கி எங்கும் எவ்விடமும் உண்டாதல் இல்லை, உலகாம் இல்லை. சிவனை அணைந்தோர் உடம்பில் நின்றாராயினும் உடம்பளவில் நில்லார். அவர் உடம்பளவில் நில்லார். சிவனைப் போலவே எங்கும் வியாபித்து வியாபகத்தன்மை உடையவராய் இருப்பார். எங்குமாய் நிற்பார் என்பது கருத்து. எல்லாமாய் அப்படியே விரிந்து இருப்பார் அப்படின்னு சொல்லுது. அது யாரு அப்படின்னா ஜீவன் முக்தர்கள். அவங்க தான் நம்ம நாயன்மார். ஆன்மா அழியும் என்று கொண்டால் மறுபிறப்பு உண்டு என்பதும் வினை அதனை தொடர்ந்து சென்று மாற்றும் என்பதும் இயலாதனவாகிவிடும். எனவே ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. ஆன்மாவுக்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. ஆன்மா வியாபக பொருள். ஆன்மா என்ன பொருள்? வியாபக பொருள். இப்போ ஒரு கேள்வி வரணும். இறைவன் தானே வியாபக பொருள். இங்கே என்ன மறுபடியும் இங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க? ஆமாம், நாம் வியாபியம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ கடவுள் ஆன்மா ஒன்று என்று ஆகிறது என்று கேட்கலாம். 2 வியாபக பொருள் என்று கடவுள் ஒன்றவற்றை தன்னுள்ளே அடக்கி நிற்கின்ற பெரு வியாபகம் உடையது. இப்போ இது எங்கே ஒடுங்கி நிற்குது? ஆன்மா எங்கே ஒடுங்கி நிற்குது? பெரும் வியாபகத்தில் வியாபகமாக ஒடுங்கி நிற்குது. அது பெரும் வியாபக பொருள், இது வியாபக பொருள் உடையது. ஆமாம், ஜீவன் முக்தருக்கு போனால் அவங்க வியாபக பொருள், இல்லைன்னா அது என்ன பொருள்? வியாபியம். ஆன்மா அதற்குள் அடங்கி நிற்றல் வியாபகம் உடையது. அடங்கி நிற்றலை வியாபியம் என்று குறிப்பிடுவர். மலமறைப்பு. இதனால் மலமறைப்பு பெரும் பொருளாகிய ஆன்மாவை
ஆணவ மலம் முற்றாக மறைத்து நிற்குது. இதனால் ஆணவம் மலமும் ஆன்மாவைப் போல வியாபக பொருள் என்று விளங்கும். இப்போ மலம் என்ன ஆச்சுங்க? இப்போ இன்னொரு குழப்பமே எக்ஸ்ட்ரா. அங்கே கடவுள், ஆமாம், கடவுள் வியாபக பொருள்னு சொன்னீங்க. அடுத்தது ஆன்மா வியாபக பொருள்னு சொல்லிட்டீங்க. அவரும் மகா வியாபக பொருள்னு சொன்னீங்க. இப்போ ஆணவம் வியாபக பொருள்னு சொல்லுவீங்க, விரிந்திருக்கக்கூடிய பொருள்னு சொல்கிறீங்க. மற்றொரு வியாபக பொருளை மறைக்க முடியுமா? அப்போ ஒரு பொருள் மற்றொரு வியாபக பொருளை மறைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. முடியுமா முடியாதா? எப்படிங்க டீச்சர்? ஆமாம், முதல் நிலையாகிய கேவல நிலையில் ஆன்மா இவ்வாறு மனத்தினால் மூடப்பட்டு தான் ஒரு பொருள் உண்டு என்பதை அறியாமல் கிடக்கிறது. இந்நிலையில் குளத்தில் பாசி படர்ந்து நீர் பரப்பில் சிறிதும் தோன்றாதவாறு அதனை மூடியிருப்பது போன்றதாகும். எப்படி வியாபகமாக விரிஞ்சிருக்குதுன்னா, அந்த நீர்நிலை என்பது ஆன்மா, அது மேலே படிஞ்சிருக்கிற பாசி. இப்போ அந்த தண்ணி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ தூரம் என்ன ஆகும்? அந்த பாசி படர்ந்து தானே இருக்குது. அது ஆணவம், அழுக்கு. அதெல்லாம் நம்ம ஆனந்தராசன் ஐயாவுக்கு தான் நீங்கள் அதை சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் நாங்கள் இதெல்லாம் குறிப்பு எடுத்து வந்து உங்களுக்கு சொல்கிறோம். அவர் தான் இதெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. எவ்வளோ அது நெருக்கமாக இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலை குளத்தில் பாசி படர்ந்து நீர்பரப்பில் சிறிதும் தோன்றாது அதனை மூடியிருப்பது போன்றாகும். நீர்பரப்பு போன்றது ஆன்மா வியாபகம், பாசி போன்றது ஆணவமல வியாபகம். பாசி போன்றது அப்படிங்கிறது உடம்பு அளவில் விளங்கி நிற்றல். ஆன்மாவுக்கு உடம்பு முதலியவற்றை தருகிறான் இறைவன். அது சகல நிலை. ஆன்மாவுக்கு சகல இறைவனால் தரப்பெற்ற உடம்பும் கருவிகளும் ஆணவ மலத்தின் மறைப்பால் சிறிது நீங்கி ஆன்மாவின் அறிவை சிறிது விளங்குகின்றது. கொஞ்சம் விளங்கி ஆன்மாவுக்கு என்ன ஆகுது? கொஞ்சமாக விளங்குது. நமக்கு மேலே ஏதோ ஒன்று நம்மளை இருந்து இயக்குது. நாம் செய்கிற தொழில் பூரா சக்ஸஸ் ஆகலை, இந்த கிரக நிலைகள் எல்லாம் சரியில்லை, காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியோட பயணித்தோம்னா அப்புறம் நமக்கு மேலே ஏதோ ஒன்று இருந்து இயக்கி கொண்டு இருக்குது. அப்படி வியாபகத்தன்மையே ஆன்மாவின் இயற்கை நிலை. ஆன்மாவோட இயற்கை நிலை எதுனா இதுதான். வியாபக உணர்வே தந்து நிற்கும். அவ்வியாபக உணர்வினால் அவர் எல்லாவற்றிலும் சிவ முதற் பொருளையே கண்டு நிற்பர். எல்லாம் சிவன் என்று நின்றாய் போற்றி. அப்பர் சாமி சொல்வார், எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி அப்படின்னு சொல்லப்படும். அப்போ பார்க்கின்ற மலரும் நீயே இருத்தி, அதை தான் தாயுமானவர் சொல்வார். நிறுத்துங்க.